1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். இப்படிக்கு பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாருக்கும் அப்படியே இருக்கிறது, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்தி நடத்திய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வார்த்தைகள் மூலமாய் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற அடியனையும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி துணையாளராய் கூட இந்த வழி நடத்து. சகல தீங்களுக்கும் சகல சோர்வுகளுக்கும் அசதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுக. மீட்பர் பாதைக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட வாசிங்க. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்துக்கு மாத்திரம் தேவனாய் இருக்கிறார். அப்படியே பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது, அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சபை இல்ல மாத்திரம் அல்ல, பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கிற ஸ்தலத்திலும் இவ்வண்ணமான மகத்துவம் தான் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்ல மனதுக்குள்ள ரொம்ப இறுதிய பதவிக்குள்ள ரொம்ப அதிகமாக வச்சிருக்கணும். இன்னும் வேத வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் பிரிவினை உண்டாக்க வந்தார் அப்படியெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இங்கே சொல்லப்படுற கலகம் என்று சொல்லப்படுகிறது எபிரேயோ பாஷையில எல்லாம் அழகா விவரித்து சொல்லப்படுது. இதில் சொல்லப்படுற கலகம் இங்கே கர்த்தர் கன்ஃபியூஷனுக்கு தேவனாயிராமல், குழப்பங்களுக்கு தேவனாய் இராமல். அல்லேலூயா. இப்படி போராட்டம், சஞ்சலம், சண்டை, சச்சரவு இது அல்ல. இங்கே சொல்லப்படுற கலக்கம் கன்ஃபியூஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு டேர்முக்குள்ள, ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்குள்ள வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை சற்று நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது, கர்த்தர் கிருபையினால் தியானிக்கும் பொழுது நான் அப்போ ஆண்டவரே, கலகத்துக்கு தேவனாய் இராமல் சோத்திரம், இங்கே சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சோத்திரம் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேனே, இன்னும் நான் பெரிய காரியங்களை செய்ய வந்தேனே, நான் ஆமாம் சோத்திரம் ஆமாம் பகை நான் ஒழுக்க வந்தேனே, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு ஆண்டவரே. அப்போ சமாதானம் நீ சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன், கலகத்துக்கு தேவன் இல்லை சொல்லும்போது சற்று ஆமாம் சோத்திரம் அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்படிக்கு இல்லை வாசிக்கும் பொழுது அங்கே முந்தின வசனங்களை பிந்தின வசனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக சொல்லப்படுது. அங்கே குழப்பம், மன குழப்பம், கன்ஃபியூஷனை பற்றி சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இப்படிதான் இப்படிதான். அவர் இப்படியும் அப்படியும் பேசுகிற ஆண்டவரும் கிடையாது, யோசிக்கிற ஆண்டவரும் கிடையாது. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் குழப்பத்துக்கு கலகத்திற்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறான்னு சொன்னால் அவருடைய சபையும் அவருடைய விசுவாசியும் அவருடைய குடும்பமும் இவனமாய் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பத்துக்கும் கன்ஃபியூஷனுக்கும் நீங்கள் தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனாக இருந்தாருன்னு சொன்னால் நம்ம குழப்பப்படலாம், நம்ம குழம்பலாம், நம்ம கலக்கப்படலாம், நம்ம கவலை அடையலாம். ஆனால் தேவன் குழப்பத்திற்கு கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு மாத்திரம் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ குழம்பி போய் இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். இது தெளிவாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அழகாக சொல்லப்பட்டது தேவன் அமை சோத்திரம் எப்படி எதுக்கு தேவனாய் இராமல் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு எப்படி இருக்கிறாரா தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவருடைய சபையும் அவருடைய சோதனம் பிள்ளைகளும் என்ன செய்யணுமா இப்படியே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 32வது வசனம். தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது போல சோதனம். அல்லேலூயா. எப்படி தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு சோதனம். வாசிங்க ஒரு கூட தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய
அவன் உபதேசத்துக்கு, எப்படி கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு சகலமும் கட்டுப்படுகிறது போல, அல்லேலூயா, பிதாவுடைய சித்தத்துக்கு இயேசு கட்டுப்பட்டு இருக்கிறது போல, அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு வழியும் சத்தியமாக இருக்கிற அந்த நல்ல கட்டளைக்கு நாம உட்பட்டவளாக இருக்கணும், அல்லேலூயா. அப்படி உட்பட்டவளாய் இருந்தால், அப்படி உட்படுகிறவளாய் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் ஏற்றவைகளுக்குள்ள சகலவற்றிலேயும் பிரியமாக இருந்தால், அல்லேலூயா, இக்குழப்பம் நமக்கு வராது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கன்ஃபியூஷனா நீங்க பாருங்க, சற்று உங்களை நிதானித்து அறிந்து சோத்திரம் நீங்க உங்களை ஆயத்தமாக்கி இனி வரும் நாட்கள்ல உங்களை நீங்க சற்று ஆண்டவருடைய சுத்தமான கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி நீங்க உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. நீங்க எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்தா, அவருக்குள்ள அடங்கி இருந்தா ஒரு குழப்பம் வராது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழப்பமான காரியத்தையும் இந்த யோசனை யோசிக்காது, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே வேதவசனம் யாவும் யோவான்ல சொல்லப்பட்டது போல அது பரத்திலிருந்து உண்டாயிருக்கிறது சொல்லப்பட்டது போல அவை உண்மையாய் அவை சத்தியமாய் இருக்கிறது சொல்லப்படுகிறது போல இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தர் கலகத்திற்கு கன்ஃபியூஷனுக்கு தேவனாயிராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழம்பி போகிற இருதயம், தருணம், வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனா நாட்கள், ஜீவித நொடிகள் இருக்குமானா அங்கே சமாதான தேவன் இருக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எழுதுகிற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, வாசிங்க. யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நீங்கள் குழப்பங்கள் அதிகமாய் இருந்தால், குழப்பங்களை மாற்றி சம்பூர்ணமாய் நடத்துகிற இடத்துல சோதரம் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குழம்பி போயிருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் ஏது செய்யணும், எப்படி பண்றது, இந்த காரியத்தை எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி நடத்துறது, என்ன சொல்றது, என்ன ஆலோசனை கொடுக்கிறது, எல்லா காரியமும் ஆமென் சோத்திரம் அறியப்படவில்லை, தெரியப்படவில்லை, செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஞானமாய் திருப்தியாய் கொடுக்கிற இடத்துல நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பி போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது போற கப்பல் பிரயாணத்தில் ஆமென் சோதர கப்பல் பிரயாணமாக இருக்கிறது, ஆவிக்குரிய பிரயாணத்தில் கடல் அலைகளும் காற்றுகளும் வருகிறது சுலபம் என்று சொன்னால், அல்லேலூயா, குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தில் குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்குழப்பத்திற்கு சமாதானத்துக்கு ஏதுவான வழியை வைத்திருக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குழம்பி போய் நிற்பேன், நான் குழப்பத்தில் நிற்கிறேன், என்ன செய்யணும் தெரியல, நின்றுட்டேன் அப்படின்னா அங்கே கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பம் வந்தாச்சுன்னா பயம் வந்துடும், நடுக்க வந்துடும், சஞ்சலம் வந்துடும். யோபு சொல்லுறது போல, ஆண்டவரே நான் பயந்த காரியம் எனக்கு என்னைக்கோ நினைச்சேன், இன்னைக்கு ஆப்டேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இக்குழப்பத்தில் நின்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் அழகா சொல்லுது, வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆவது வசனமும், சுய புத்தியின் மேல சாயாம முழு இதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை நினைத்து பார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஈஸியான சொல்யூஷன் குழப்பத்துக்கு, கன்ஃபியூஷனுக்கு ஈஸியான சொல்யூஷன். உன் வழிகளில் எல்லாம் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, குழம்பி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ குழம்பிட்டு இருக்கிற நேரத்தில் நீ கிறிஸ்துவை நினைச்சுப்பார், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில், கடந்த நொடியில், கடந்த மணிக்கூர்ல நடத்தின ஆண்டவர் அழகாய் செவ்வையாய் சமாதானத்தினுடாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார், அல்லேலூயா. கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் சற்று நிதானித்து பாருங்கவோ, நான் அதில் ஒரு காலம் நிற்கல, இப்போ அந்த சூழ்நிலை விட இந்த சூழ்நிலை பெருசல்ல, இதுக்கு வழி கத்திரத்தில் உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த குழப்பம் எதனால சூழ்ந்தது, எதனால நாம நிற்கிறோம், குழப்பத்தில் ஏன் நிற்கிறோம், அல்லேலூயா. 24 மணிக்கூர் ஆனாலும் 48 மணிக்கூர் ஆனாலும் அக்குழப்பத்திலிருந்து கடந்து போகல, குழப்பத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறோம், அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதனால் சூழ்ந்தது, எதனால வந்தது, ஏன் இன்னும் கடந்து போகல சொல்றோம். வாசிங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம்
அதனுடைய 16வது வசனம். எப்படி? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செயல்களும் என்ன செய்யுமா? வந்து தீருமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த குழப்பம், இந்த கலகம், இந்த கன்ஃபியூஷன் எதனால வந்துச்சுன்னு சொன்னா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய சொல்லப்படுகிறது போல அவன் சிலவற்றை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா. எப்படி? சிலவற்றை குறித்து மேன்மை பாராட்டுறதுனால தான் கன்ஃபியூஷன் வருது. அவைகள் நினைப்பதற்கு அவன் விரோதமாய் நாம நினைத்திருக்கிறதுக்கு வேற விதமாக செயல்படும் போது குழப்பம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யோசித்திருக்கிறதுக்கு வேற விதமாக கர்த்தர் நிறைவேற்றினா, செயலாற்றினா என்ன வரும்? நமக்கு குழப்பம் வரும். இது கரெக்டா, இது தப்பா? நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொன்னாரு, வாக்கு பண்ணினார், ஆனால் வேற விதமாக இது கரெக்டா, தப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இந்த குழப்பம் பாரது அவன் தன்னுடைய வழிகளை குறித்து நிதானித்து அறிந்து கொள்ளாம உறுதியாக்குறது. அல்லேலூயா. தன் செயல்களில் உறுதிப்படுத்துறது, தன் செயல்களில் தன் நடத்தைகளை உறுதிப்படுத்துறது. கிறிஸ்துவை உறுதிப்படுத்தாது தன் நினைவின்படி யோசனைப்படி அவைகளை உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று திருப்பி கொள்ள ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவைகள் கிரியைகள் எல்லாம் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெறுமையும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுற காரியம் எல்லாம் எப்படியா இருக்குதா? ஒரு கூட வாசிக்க அந்த வேத வசனத்தை. இதோ அவைகள் எல்லாம் எப்படி இருக்குதா? எல்லாம் எப்படி இருக்குதா? செயலாற்றுகிற எல்லாம் எப்படி இருக்குதா? தொடர்ந்து வாசிங்க. மாயை எப்படி? எல்லா கிரியை எப்படி இருக்குதா? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விக்கிரகம் விருதாவாக இருக்குன்னு சொல்லுறது போல, ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு நம்ம சொல்லுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கனி கொடுக்கிற மரமாக இருக்கட்டும், இல்லை நாம் உழைத்து செயலாட்டுகிற செயலாக இருக்கட்டும், அந்த கிரியையெல்லாம் ஒரு நாள் வருதா? அல்லேலூயா. எப்படி? அந்த கிரியையெல்லாம் சுதரம் பாருங்க, ஆண்டவருக்கு கொடுத்த பலனால முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அழகாக இருக்கு இல்லையா? சோதரம். அல்லேலூயா. அழகாக இருக்கா இல்லையா? அழகாக இருக்கா இல்லையா? அக்கிரியை விருதாமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரியை என்ன பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ எப்படி இருக்குது? மாயா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு காலம் ஒரு 6 மணி தொடங்கி சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல ஒரு சுள்ள வெயில் அடிச்சுன்னா, நல்ல ஒரு எவ்வளோ 104 வரைக்கும் போகுமா? 104 வரைக்கும் போயிருக்கா? வேற எவ்வளோ பேருக்கு? ரொம்ப அதிகமாக தேசங்கள் நாடுகளில் 50 தான் போயிருக்கா? சோதனம். 50க்கே தாங்காது இல்லையா? பாலைவனத்துல எல்லாம் சோதனம் 60 அவ்வளோதான் இல்லையா? நம்ம ஒரு 65 வச்சுப்போம். அல்லேலூயா. ஒரு 6 மணிலேருந்து 6 மணி அளவுக்கு 12 மணிக்கு ஒரு அளவுக்கும் இயற்கைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு ஒரு நல்ல வெயில் அடிக்கட்டும், இக்கிரியெல்லாம் மாயா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இக்கிரியெல்லாம் எப்படி போயிடும்? மாயா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல கிரியையும், சகல செயல்களும், சகல யோசனைகளும், சகல எண்ணங்களும் மாயா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள ஆழத்துக்குள்ள போகுதா? சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியும் படிக்கும். எரேமியா எழுதுகிற புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. எரேமியா 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சோதரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியானவர் என்னோட இருக்கிறார். ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? அங்கே எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற ஒரு காரியம், ஒரு 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 கான்செப்ட் அங்கே இருக்கு. ஏன்னு சொன்னால், இக்காரியத்தை ஏன் கர்த்தர் அந்த வசனத்தை இங்கே உதாரணமாக வைக்கிறான்னு சொன்னால், நாம சிந்தனை சோத்திரம் அல்லேலூயா. இந்த குழப்பம் எதனால வந்தது, இந்த கன்ஃபியூஷன் எதனால வந்தது? நம்ம வழிகளை நாம தீர்மானிக்கிறோம், நாம தீர்மானித்து நாம செயலாற்ற விரும்புகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இந்த குழப்பம் நம்மளை சூழ்ந்து நம்மை நிற்க வைக்காமல் இருக்கணும்னு சொன்னால், நாம எந்நேரம் புரியணும், நாம கர்த்தரை விடைக்கும் பெரியவா அல்ல. அல்லேலூயா. அவருடைய யோசனைக்கு விளக்கு நம்ம யோசனை பெருசு அல்ல. அவர் வச்சிருக்க திட்டத்தை விட நம்ம பெருசு, நம்ம திட்டம் பெருசாட்டம் இல்லை, அழகாட்டம் இல்லை. அல்லேலூயா. நாம சோத்திரம் அவருடைய செயல்களை பார்க்க நம்ம செயல் பெருசு அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம அவருடைய யோசனைக்கு மிஞ்சி நம்ம யோசனை பெருசு அல்ல. அல்லேலூயா. அவர் பார்வைக்கு மிஞ்சி நம்ம பார்வை பெருசு அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு நிகர் நாம இல்லை. அல்லேலூயா. ஆகிலும் அவரை விட உயர்ந்தவங்க நாம இல்லை. அவரை விட உயர்ந்தவன் நாம இல்லைன்னு சொன்ன நாம எந்த திட்டமும் தீர்மானமும் எந்த நோக்கமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எந்த திட்டமும் தீர்மானமும் இல்லாம போனா, பாஸ்டர் ஒரு தீர்மானம் இல்லாம போனா, நீ கர்த்தரை தீர்மானமா வை. அல்லேலூயா. தீர்மானிக்க வேண்டும், தீர்மானம் கர்த்தரமா இருக்கணும். அல்லேலூயா. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் கர்த்தர் சூழ்நிலையை பார்த்து அவர் செயலாற்றார். அவ்வளவுதான். நாம ஜெபிக்கணும், வேத வாசனம் வாசிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், காரியத்தை செய்யணும். கர்த்தர் பலப்படுத்தினா செய், இல்லைன்னா செய்யாத. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி? கர்த்தர் பலப்படுத்தினா செய், இல்லைன்னா செய்ய. அதனால பாஸ்டர் என்னால் ஒரு நாளும் முடியலைன்னு சொன்னால், பிசாசு உன் கூட இருக்கிற பலவீனத்தை படுத்தும் படிக்க. அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப அதிகமாக நான் யோசிக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை சோதனை, இந்த உதாரணத்தை கர்த்தர் எனக்கு தரும்போ நான் அதிகமாக யோசித்தேன். இப்படி ஒரு உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்தா நிறைய பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்யும்? பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உபதேசம் கொடுக்க முடிஞ்சால் கர்த்தர் முடிஞ்சானா செய், இல்லைன்னா என்ன செய்யாத, கதை பலப்படினா செய்யாது, பலம் இல்லைன்னா செய்யான்னு சொல்லியிருக்கு பாஸ்டர். சோதனை அம்மா அப்பா சோதனை எனக்கு ஆண்டவர் பலம் என்ன செய்யலை தரல. ஆண்டவர் கூட இருந்த என்ன உண்டாகும்? சமாதானமும் பலனும் கிருபையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, பலம் இல்லாமல் பார், கொடுக்கப்பட்டிருக்க பலத்தை ஏதுவானவைகளை மட்டும் செய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு சிந்திக்க, உன் ஞாபகத்தில் வைக்க சொல்ற கர்த்தர் செய்தவைகளை மறக்கக்கூடாது. ஆகிலும் வேற காரியங்கள் ஒன்று சிந்திக்க, ஒரு காரியத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும், பிரயாணப்பட நீ சிந்தித்து வச்சதை கர்த்தர் மறக்க பண்ணாலும் மறந்துடு, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ கர்த்தரை மறந்து போகாத. அல்லேலூயா. கர்த்தரை ஒரு நாள் நீ விட்டு விடாத. அல்லேலூயா. அவர் கலகத்துக்கு, குழப்பத்திற்கு, கன்ஃபியூஷனுக்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே தம்முடைய பிள்ளைகளும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே நம்முடைய வழிகளை நம்முடைய யோசனைப்படி நிர்ணயிப்பு, நம்முடையபடி நம்ம சிந்திப்போம், நம்ம செயல்படுத்த ஆசைப்படுவோம், நம்ம குழம்பி போயிடுவோம். அல்லேலூயா. நாம் வேதவசனம் அழகா சொல்லுது, நாம் நினைத்திருக்கிறோம்ல, நாம் கேட்கும் பொழுது அவருக்கு பிரியமானதுபடி அவர் நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் நம்ம அது செய்து முடிக்கிறனால நம்ம சொல்லுறோம், ஆண்டவர் நான் சொல்லுறோம். இப்போ சபையில் சொல்லணும்னா அப்படி சொல்கிற கர்த்தர், நான் ஜபித்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? நிறைவேற்றி தரேன். ஆனால் அவர் நிறைவேற்றினது நாம் கேட்டதுபடி அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சுத்தத்தின்படி அவர் நிறைவேற்றி தந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போ இங்கே தெளிவாய் புரிகிற, நாம கிறிஸ்துவடைக்கும் கிறிஸ்து என்னபடிக்கும் பெரியவர் என்கிற அதை மறந்துட்டோம்னா குழப்பம் என்ன செஞ்சிருது? தானா வருது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 24:10 சொல்லப்பட்டுகிறது போல, வாசிங்க. ஏசாயா 24:10 சொல்லப்பட்டுகிறது போல, எப்படி? வறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாமல் வீடுகளாம் அடைப்பட்டு கிடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. குழப்பத்தில் பிரயாணப்படுறோம்னா சோத்ரம். அல்லேலூயா. நகரம் இடிப்பட்டு அதனுடைய ஸ்தலங்கள் அடைப்பட்டு போனது போல, யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாமல் கிடக்கிறது போல பால் அடைந்து போயிடும். அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் குழப்பத்துக்கு என்ன வேணும்? தீர்வு நிச்சயம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பத்துக்கு நின்று அந்த குழப்பத்தில் குழம்பி போய் இருக்கிறதுல குழம்பி போய் நாட்களின் நேரங்களின் நொடிகளையும் நம்ம கடந்து போகிறோம்னா நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை பாழாய் போன தேசத்தை போல ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்படுற தருணத்தில் கர்த்தர் குழப்பத்துக்கு தேவனாயிராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனம் அழகாக சொல்லுது, இக்குழப்பத்திலிருந்து உன்னை தப்புவித்துக்கோ. அல்லேலூயா. எப்படி? இக்குழப்பத்திலிருந்து என்ன செஞ்சுக்க? உன்னை தப்பு, நீ அதில் நின்று அதை தப்புவி. சோதரம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது. வாசிங்க, யாக்கோபு 1:5. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமை கொடுக்கிற இடத்துல ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்துல உனக்கு எப்ப முடியல தோணுதோ அப்படி கேட்க கடவாய். அல்லேலூயா. அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. குழப்பம் மாறணும், நீ விரும்பணும், நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. பாஸ்டர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி கேட்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், எப்படி கேட்குறீங்க? சோத்திரம். கொஞ்சம் செத்து திருப்பி வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 26:3. எப்படி 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 கேட்கணுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தோட நடத்துவீர். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ எப்படி கேட்குறோம்? கேட்டுக்கிட்டா இருக்கிறோம் பாஸ்டர். இங்கே சொல்லப்படுற நம்பிக்கை கேட்குறோம். கேட்டுட்டு மறக்கணும், சூழ்நிலை வந்தது குழம்பி போகிறோம். அல்லேலூயா. எப்படி? கேட்டுட்டு சூழ்நிலை மறக்கணையை காணும்போது என்ன செய்கிறோம்? மீண்டும் குழம்பி போகிறோம். அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்ல உறுதியான ஒரு மனதை கொண்டு கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பூச்சி ஒரு துரும்பு வந்தாலும் இந்த உறுதி உன்னை மாறாத அளவுக்கு உறுதி இருதயத்தை உறுதியாக்கி நீ ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தாவே, எனக்கு குழப்பத்தை மாற்றி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, கலங்கி போய் குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிற. நீ கேட்கறது உறுதியா கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டுட்டு அதுவா இதுவான் மறுபடியும் குழம்பி போகாத. உறுதியா உன் இருதயத்தை உறுதிப்படுத்திட்டு ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேளு. அல்லேலூயா. கேட்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உறுதியா கேட்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நிச்சயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசிச்சு போ. ரோமர் 26. சோதரம் சோதரம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்க மன புதிதாக இருக்கிறதற்கு மறுரூபமாகணும். அல்லேலூயா. இப்போ கேட்கறது ரொம்ப தெளிவாக்கணும். கேட்க ஆண்டவரே அப்படி சொத்துன ஆசீர்வாதம் வேணும், குழப்பத்தை மாற்றி தாரும் கேட்காத. அல்லேலூயா. கேட்கவே கேட்காத. ஆண்டவரே எனக்கு ஞாபகப்படுத்தி தரார். ஆண்டவரே நான் கேட்டிருக்கிறேன், இதை எனக்கு பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரோன்னு கேட்காத. அல்லேலூயா. கேட்கவே கேட்காத. கர்த்தாவே, நான் உமக்கு வளர்ந்து உமக்கு பிரியமானதை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? கர்த்தாவே, நான் உமக்குள்ள வளர்ந்து உமக்கு பிரியமான செய்ய மறுரூபமாக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அற்பமான உலக வேஷத்தை போல, உலக மனுஷர்கள் கேட்கறத போல நீ கேட்காத. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், குழப்பத்தை மாற்று. ஆண்டவர் எனக்கு இதை வேணும், எனக்கு சமாதானம் இருக்கணும், குழப்பத்தை வேண்டாம். அல்லேலூயா. நீ அப்படி கேட்கவே கேட்காத. அல்லேலூயா. நீ கிறிஸ்துக்குள்ள வளரும்படிக்கு கேளு. கர்த்தாவே, என் குழப்பம் மாறணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஜப ஜீவிதத்தில் வளரணும், அதுக்கு இந்த குழப்பத்தை மாற்றும். ஆண்டவர், என் வாழ்க்கையில் குடும்ப ஜபம் வேணும், அதுக்கு இந்த குழப்பத்தை மாற்றும் கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள வளரும்படிக்கு கேளு. கேட்கறத உறுதியாக கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த மாதிரி, உலகத்துக்கு ஒத்தது மாதிரி நீ செய்யாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் யாவை முன்னறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற குழப்பத்தில் இருந்த தாவிய அவை சொல்கிற தானியேலுக்கு கர்த்தர் வழியை ஆரம்பித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 9 அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிறது போல தானியேலுக்கு ஏற்ற வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்கள் கவிக்குள்ளே போட போகிறாங்க. ஆண்டவரை கேட்கல. ஆண்டவர், நான் 3 வேளையில் உண்மை ஜபிக்கணும். அல்லேலூயா. நான் 3 வேளையும் இந்த பலகனை திறந்து நான் நோக்கி பார்த்து ஜபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கேட்டது, ஆண்டவரே இவரெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறான், என்ன செய்யணும் கேட்கல. அல்லேலூயா. அவன் உறுதியாக இருந்த, ஆண்டவரே நான் என் பலகனியை திறந்து நான் கையை வாடு நிறுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதனாய் நான் உம்மை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு அழகா மறைவிடத்தில் அல்ல, அம்மை சோத்திரம் மறைந்திருந்து ஜபிக்கல, வெளிப்படைய கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தானியேலுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி உண்டாக, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக, ஒரு மறுரூபமாக உண்டாக, ஒரு குழப்பமாக கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தானியேலுக்கு கர்த்தர் மேன்மையானதை ராஜ பீடத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்று சொன்னால், அல்லேலூயா, நம்பிக்கையோட வளரும்படிக்கு மறுரூபமாகும்படிக்கு நீ நம்பிக்கையோட கர்த்தரிடத்தில் குழப்பம் மாறணும்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார்.